உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நீட் தேர்வை தேசிய அளவில் முழுமையாக நீக்க வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மக்களவையில் கோரிக்கை விடுத்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களை சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் என்டிஏ எனப்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பு பொறுப்பேற்ற பிறகுதான் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த அமைப்பை முற்றிலும் களைய வேண்டும் எனவும் நீட் தேர்வை தேசிய அளவில் முழுமையாக நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். என்னை தேர்ந்தெடுத்த சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்களில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 இடங்களில் வெற்றியை தந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிற இந்த 2 தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு 40க்கு 40 100க்கு 100 வெற்றியை தந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பொதுமக்களுக்கும் அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென எதிர்க்கட்சிகளுக்கு 234 இடங்களை அளித்து ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கிய இந்திய வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது என்ற தவறான தகவலை பேசியிருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர். அதுவே ஆளும் கட்சி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பிற்போக்கு சக்திகளை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நிலைப்பாடாக இருந்தது. திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள். நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் 234 தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள். இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை, பாடம் புகட்டி இருக்கிறார்கள். பாம்பில்லாத பாம்பை, பல்லில்லாத பாம்பை போல, கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது. இந்த பாடத்தை புகட்டிய வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள். அதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன. என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும். அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட்
தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விலக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவிலே நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய அளவில் இளம் தலைமுறையினர் போதைப் பொருட்களால் பாழாகி வருவதாகவும் போதைப் பொருட்களால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், எனவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை ஒன்றிய அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 47 உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விலக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 1954 ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது, மதுவிலக்கு விசாரணை குழு. அது அளித்த அறிக்கை 1958 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அதே 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆர்டிகிள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது. ஆனால் 47 பொருட்படுத்தவில்லை. நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன். இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. போதைப் பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை, இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது. இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம், மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் வழங்கியுள்ளார். இதுகுறித்து ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு அவர் வழங்கிய கடிதத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் ஆட்டிசம் உள்ளிட்ட குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேண்டும், அதற்கான பிரீமியம் தொகையை அரசாங்கமே செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஒன்றிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்களுக்கும் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் வழங்கியுள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த இடையன்சாத்து பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட அருந்ததிய சமூக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை. சுடுகாட்டிற்கு பாதை ஏற்படுத்தி தர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் வட்டாட்சியரிடமும் மனு அளித்தனர். ஆனால் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடத்தில் முறையிட்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த கோரி கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அருந்ததிய சமூக மக்கள் பயன்படுத்த சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தரக்கோரி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் எழுதினார். இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறித்துவ ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், 4ஆம் பகுதி செயலாளர் அபேல் பிரபுராஜ், 60வது வார்டு செயலாளர் ஜோதிஷ் பிரவீன்குமார்,
மற்றும் கட்சி நிர்வாகிகள் வேலாயுதம், அன்பரசன், அருண்குமார் ஆகியோர் சந்தித்து கடிதத்தை வழங்கினர். இதனையடுத்து கடிதத்தை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் இடையஞ்சாத்து கிராமத்தில் சுமார் 20 வருடங்களாக சுடுகாடு பாதை வேண்டி பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்தோம். சந்தித்ததன் விளைவாக அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அளித்தார். இன்று காலை வந்தே பெட்டிஷனில் அந்த மனுவை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். உரிய நடவடிக்கையை விரைவில் எடுப்பதாகவும் அந்த சுடுகாட்டு பாதைக்கு உடனடியாக தீர்வு காண்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று அவர்களை சந்தித்து மனு கொடுத்து வந்திருக்கிறோம். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் மாளிகைமேடு கிராமத்தில் பட்டியலின மக்கள் பொது இடத்தில் விநாயகர் கோயில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்கு அதே கிராமத்தில் உள்ள மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமாதான கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் இருதரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்படாமல் கலைந்து சென்றனர். இந்நிலையில் நேற்று அந்த இடத்தில் பட்டியலின மக்கள் விநாயகர் சிலை வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் வட்டாட்சியர் பட்டியலின மக்கள் வைத்த விநாயகர் சிலையை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் மாளிகைமேடு பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் ராஜ்குமார், மேற்கு மாவட்ட பொருளாளர் துரைமருது, நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், ஒன்றிய பொருளாளர் சாண்டியலின், மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ் காந்தி, மேற்கு மாவட்ட இளைஞரணி எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் பெரியசாமி, ஊடக மைய துணை அமைப்பாளர் யா முனுசாமி, ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ், ஜெயபிரகாஷ், அர்ஜுனன், பாக்கியராஜ் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,